சென்னையில் காணும் பொங்கலையொட்டி மக்கள் கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும் மணல் பரப்பில் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. காணும் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சீரமைப்பு பணிகள் குறித்து சென்னை காவல்துறை சார்பில் வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா, சென்னை முழுவதும் 17,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கடற்கரைக்கு வரும் குழந்தைகளுக்கு கையில் டேக் அணியப்படும் என்று தெரிவித்தார். நாளை இரவு 10 மணிக்கு மேல் கடற்கரையில் யாருக்கும் அனுமதி இல்லை என்று தெரிவித்த அவர், பொதுமக்கள் கடலில் குளிப்பதை தவிர்த்து காவல்துறையினரின் கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எலியட்ஸ் பீச், ஐலண்ட் கிரவுண்ட், இந்த மாதிரி பகுதியில் நிறைய பப்ளிக் விசிட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. மரீனா பீச் மற்றும் எலியட்ஸ் பீச் மாதிரி முக்கியமான பீச்சஸில் மணல் பகுதியில் மக்கள் வரலாம், அங்கே விசிட் பண்ணலாம். ஆனால் பேரிகேட்ஸ் பயன்படுத்தி கடலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஜிசிபி மொத்தமாக ஒரு 17,000 காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த பந்தோபஸ்தில் நாளைக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒர்க் மிஸ்ஸிங் சில்ட்ரன் மற்றும் குற்றங்கள் தடுப்பதற்காக நிறைய குழுக்கள், நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். தொடர்ந்து பேசிய போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் சுதாகர், சென்னையில் நாளை 3168 கேமராக்கள் மூலம் போக்குவரத்து கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தார். அதிவேகமாக பயணம் செய்தாலோ வீலிங் செய்தாலோ வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். 3218 கேமராஸ்ல ஸ்பெசிஃபிக்கா டிராஃபிக் இன்சிடென்ட் டிடெக்டர்ஸ் இருக்கு. ஸோ வீலிங், அதே போல் பைக் ரேசிங் அப்படின்னாச்சுன்னா அந்த அலர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்படி புத்தாண்டு இதெல்லாம் இல்லாத ஒரு புத்தாண்டாக கொண்டாடணுமோ அதே போல் காணும் பொங்கலையும் ரேசிங், வீலிங், பொதுமக்களுக்கு இடையூறான எந்த சம்பவங்களும் இல்லாத ஒரு காணும் பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.